இல்லைங்க, இந்த ஆட்சி தொடர்ந்தா மக்கள் இன்னும் அடிமட்ட லெவலுக்கு தான் போயிடுவாங்க. இப்பயே மக்கள் கஷ்டப்படுறாங்க. சொத்து வரி ஏத்திட்டாங்க, தண்ணி வரி ஏத்திட்டாங்க. என்ன அது இல்லாம எல்லாமே கரண்ட் மாசம் மாசம் சொன்னாங்க. ஆனா மாசம் கரண்ட் இல்ல. கரண்ட்டும் சைலண்டா ஏத்துறாங்க. ஏதோ அவங்களே போட்டுக்கிறாங்க. ஏதோ ஏதோ இது பார்ட் டைம் மாதிரி டைமிங் காலைல 6ல இருந்து 10 ஒரு டைம், மத்தியானத்துக்கு ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம்ன்ற மாதிரி போட்டு இபி லைனை மாத்தி இபிலேயே மக்கள் கஷ்டப்படுறாங்க. அன்னாட காட்சி இந்த தெருவோட கடை வச்சிருக்கவங்களுக்கே வரி போட்ட அரசு எதுனா இந்த அரசு தான். இது வரைக்கும் இந்த தெருவோர கடை பிளாட்ஃபார்ம் கடை அவங்க அன்னாட காட்சிக்கு புடைக்கிறவங்க. சரிங்களா? இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட் இந்தியாலேயே கிடையாது அவங்களுக்கு வரி போட்டு அவங்களுக்கு வரி போடுறாங்க. அது எந்த விதத்துல நியாயம்? அதெல்லாம் ஒண்ணு அதை சரிப்பட்டு வராது. மக்கள் இந்த ஆட்சியை கண்டிப்பாக முறியடிப்பாங்க. அந்த எண்ணத்துலதான் இங்க செயல்பட்டு கொண்டு மக்களே ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க. இது வெறும் குடும்ப ஆட்சியா தான் நடக்குது. மக்கள் ஆட்சி இல்லை. இதுல வெறும் அவங்க குடும்பம் தான். ஒரு அவங்க கட்சியோட அமைச்சரே ஒருத்தர் சொன்னாரு, ஒரு வருஷத்துல 30,000 கோடி சம்பாரிச்சு அதை எப்படி ஒயிட் மணி ஆக்கணும்னு சொல்லி பேசுறாங்கன்னு சொன்னாரு. ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடினா இப்போ 5 வருஷம் ஆக போகுது. அப்போ எவ்வளவு 1000 கோடி ஆயிருக்கும். சரிங்களா? இவங்களுக்கு தேவைப்பட்டா டெல்லிக்கு போவாங்க, இவங்களுக்கு தேவை இல்லைன்னா டெல்லியை திட்டுவாங்க. என்ன முதல்ல என்ன சொன்னாங்க, கோ பேக் மோடினாங்க. இவங்களுக்கு வேணா கம் பேக் மோடின்னு வெள்ள கூட பிடிப்பாங்க. அது தேவைப்பட்டா இந்த முதலமைச்சர் என்ன சொல்லுவாரு, என்ன பேசுறாரு, ஒன்றிய அரசுன்றாரு. இவருக்கு தேவைன்னா மத்திய அரசுன்றாரு. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கப்போ அவங்க குடும்பத்தை அவங்க காப்பாத்திக்கிறதுக்கு தான் பார்த்தாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு அவங்க எந்த ஒரு இதுவும் ஸ்டெப்போ இது வரைக்கும் எடுத்ததில்லை, இனிமேட்டும் எடுக்க மாட்டாங்க. அதனால தமிழக மக்கள் கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்கள இது பண்ணுவாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த தொகுதி துணை முதலமைச்சர் தொகுதின்னு சொல்றாங்க. அவர் ஆரம்பமே என்ன சொன்னாரு, கக்கூசா தெரிஞ்சாரு. ஆனா எந்த இடத்துலயும் ரெடி பண்ணி தரல இது வரைக்கும். அதுலயே 1000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க இங்க. சரிங்களா? இந்த தொகுதியில தான் முக்கியமாக கஞ்சா புழக்கம் இருக்கு, போதை மருந்து. இளைஞர்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பப்ளிக் வெளியே நடமாடுறதுக்கே பயப்படுறாங்க. சரிங்களா? ராத்திரியில 8 மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்ற தெரியாத சூழ்நிலை இருக்கு. முக்கியமாக இந்த தொகுதியில தான் அது நடமாட்டமே இருக்கு. ஆனா துணை முதலமைச்சர் அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா அவருக்கு தேவை கல்லா கட்டிக்கிறாரு, எது வேணா பண்ணிட்டு போறாரு. அதனால அவருக்கு அதெல்லாம் இல்ல. அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குறாங்களோ இல்லையோ உதயநிதி ஆக்கணும் தான் அவங்க பாக்குறாங்க. ஆனா மக்களை பார்க்கல. அவங்க மக்களை மட்டும்தான் அவங்க பாத்துக்கிறாங்க. சினி பீல்டா அவங்க கையில எடுத்துட்டாங்க. சரிங்களா? எல்லாமே அவங்க கைக்கு போயிடுச்சு. இப்ப அதனால அவங்களோட செயல்பாடு அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு தான் அவங்க பாக்குறாங்களே தவிர மற்றபடி மக்களுக்கோசம் எந்த ஒரு இதுவும் பண்ணல இங்க அவங்க.